பார்க்கலாம். இந்த மாதிரி அரிசியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய என்னுடைய வீடியோஸில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூண்டோட அந்த காம்பெல்லாம் வந்து கீழே தூக்கி போடாதீங்க. அதை வச்சு கூட இந்த மாதிரி நம்ம ரைஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வண்டெல்லாம் வராது. அந்த பூண்டோட ஸ்மெல்லுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய செகண்ட் டிப் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேஸ்ட்டு கத்தி எடுத்திருக்கிறேன். யூஸ் இல்லாத ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் காட்டன் கிளாத்தை வச்சு அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அந்த காட்டன் கிளாத் வந்து கழடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நூல் கண்டால் அதை வந்து நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த துணி வந்து கழடாமல் இருக்கும். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து தோசையெல்லாம் சுடும்போது எண்ணெய் துணி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வேஸ்ட்டு கத்தியை வச்சு நம்ம வந்து அதை துணியால் சுருட்டிட்டு யூஸ் பண்ணும்போது எண்ணெயோட செலவும் வந்து கம்மியாகும். 2வது வந்து கையில் வந்து சூடுபடாது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டிப்பு. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.